இந்த SSIP ஸ்கீம் செப்டம்பர் 15 தொடங்க போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ஸ்லேயும் ரெக்வஸ்ட்டாகவும் வாட்ஸ்அப்லேயும் கம்யூனிட்டியில் போடல. அஃப்கோர்ஸ் வாட்ஸ்அப்லேயும் த்ரூ ஃபோனு கேட்டது என்னன்னா, சார் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து எங்களுக்கு புதுசு, அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, இதில் தான் ஸ்ட்ராட்டஜி மாதிரி ஏதாவது இருக்கா, இது பண்ணக்கூடாது, இது பண்ணணும், இது இப்படி செய்யணும், அதை எப்படி செய்யணும், அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி டிப்ஸ் மாதிரி ஏதாவது கொடுத்தீங்கன்னா, டிப்ஸுன்னு கிடையாது, ஒரு ஐடியா, ஒரு சஜஷன், ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் சார் நாங்கள் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி கொடுக்க முடியுமான்னா தாராளமாக இருக்கு. ஒரு 20 பாயிண்ட் நான் சொல்கிறேன். என்ன சார் 20 அப்படின்னா கவலைப்படாதீங்க. ஒரு வீடியோவில் 10 தான் சொல்கிறேன், மிச்ச வீடியோ அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அப்புறம்லாம் இந்த வீடியோவில் 10 மட்டும் நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் அடுத்த தடவை ரிலீஸ் ஆகும்போது மேலும் 10. அது என்னென்ன ஐடியா சார் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதை தான் நான் சொல்லுவேன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கு தெரியும். மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா SSIPயில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும், SIPயில் பண்ணக்கூடாது. அது புத்திசாலித்தனம் இல்லை. SSIPயில் ஸ்மார்ட்னஸ் இருக்குது. உங்களால் NAV வந்து கொஞ்சம் கம்மி ரேட்டு வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதுதான் லாபகரமானது. விலை குறைஞ்சு ஏன்னா நாளைக்கு இன்னைக்கு நீங்கள் விற்கிற மாதிரி சூழல் வந்தாலும் இன்னைக்கு விலை குறைஞ்சி வாங்குறீங்கன்னா அந்த விலை குறைஞ்சி இருக்கிற டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, ஒரு தடவையும் அது அப்படியே அக்யூமுலேட் ஆகிட்டு உங்களுக்கு பெரிய கணக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உங்களுக்கு லாபம் கொண்டு வர்றதுக்கு எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது. அதனால SSIPயில் மட்டும்தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், SIPயில் நீங்கள் பண்ணவே கூடாது. சரிங்களா? அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஆயிரக்கணக்கில் இல்லை, சரி 1000 வேணாம், 100 ஃபண்ட்ஸ் இருக்குது, நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதில் என்ன சார் அப்படின்னா, நல்ல ஃபண்டில் மட்டும்தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். நல்ல ஃபண்டுனா எப்படி சார் அப்படின்னீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது அதில். அதை வந்து அது பேசணும், அது வேற ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும். பட் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க, நல்ல ஃபண்டில் மட்டும்தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். நல்ல ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி லாபம் கிடைக்கும். ஓகேங்களா? அது ரொம்ப இப்போ நல்ல ஃபண்ட் என்னன்றது அது வேற சப்ஜெக்ட், அது அப்புறம் இன்னொரு வீடியோவில் நம்ம பேசிக்கலாம். இல்லை நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி யாருக்கிட்டே அது பேசி ஃபைனான்ஷியல் அட்வைசர் யார்கிட்ட அது பேசிட்டு நீங்கள் அந்த நல்ல ஃபண்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, 3வது பாயிண்ட், அதாவது என்னன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க பாஸ்ட் ஹிஸ்ட்ரி, அதாவது ஹிஸ்ட்ரினாலே பாஸ்ட் தான், பழைய பெர்ஃபார்மன்ஸை வச்சுக்கிட்டு அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் இல்லை ஃபியூச்சரில் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது சார். ஆனால் அது கேரண்டி கிடையாது. எனக்கு ஒன்று புரிய மாட்டேங்குது சார். அது அதாவது ஒரு ஃபண்டு மேனேஜரு கடந்த 10 வருஷமா அமக்கலமாக பண்ணிட்டு இருக்காரு. 20%, 18%, 25%, 17%ன்னு CAGR கொடுத்துட்டு இருக்காரு 10 வருஷமா. அவர்லாம் அடுத்த 10 வருஷத்துக்கு நொடிஞ்சு போயிட்டு மூளை கலங்கி ஒன்றுமே பெர்ஃபார்ம் பண்ணாமல் போயிடுவார். அவர் ஒன்றுமே இல்லாமல் போயிடுவார். அவர் எப்படி சார் அது? அதெல்லாம் சும்மா பேச்சு. பாஸ்ட் அவங்க ஹிஸ்டரி ஆஃப் ஆர் த பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் டெஃபினெட்லி பராமீட்டர். அது மட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. ஆனால் அதை நீங்கள் இக்னோர் பண்ணவே கூடாது. ஏன்னா நான் சொல்கிறேன் சார், ஃபண்ட் மேனேஜர் மாறிட்டாங்கன்னு அது வேற விஷயம். பட் அதே ஃபண்ட் மேனேஜர் கண்டினியூ ஆகிற மாதிரி சூழல் வந்ததுன்னா அந்த ஃபண்ட் மேனேஜர் யோசிச்சு பாருங்க, 10 வருஷமா சார் நான் 18%, 20% CAGR கொடுத்துட்டு இருக்கேன். அடுத்த 10 வருஷம் நான் வந்து நான் ஒன்றுமே பண்ணாமல் சும்மா அப்படி உட்காந்து லேசி ஆகிடுவேன். நான் 3 காலம் இல்லை யோசிக்க மாட்டேன். கடந்த 10 வருஷம் என்னால் வேலை செஞ்சு கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அடுத்த 10 வருஷத்துக்கு ஏன் என்னால் பண்ண முடியும்? இன்ஃபேக்ட் அடுத்த 10 வருஷம் இன்னும் நல்லா பண்ணுவோம். காரணம் 10 வருஷத்துல எனக்கு அனுபவம் இருக்குல்ல. அடுத்த 10 வருஷத்துக்கு இன்னும் நல்லா பண்ண மாட்டேன். அதனால பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து தான் சார் ஆகணும். யாராவது வந்து பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நிறைய பேர் நான் கூகுள்லயும் சரி எதுல தந்தாலும் பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் நாட் அன் இண்டிகேஷன் ஆஃப் ஃபியூச்சர். பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் டெஃபினெட்லி ஹேஸ் டு பி கன்சிடர்ட். அதை நீங்க பார்த்து தான் நீங்க பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் நல்ல லாபம் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோல் இருந்ததுன்னா எல்லா வருடமும் இல்லாது எல்லா தருணமும் இன்னைக்கு அதை ஸ்டெப் அப் பண்ணணும். ஸ்டெப் அப் பண்றது அப்படின்னா இன்னைக்கு நீங்க 1000 ரூபாய், இந்த மாசம் நான் வந்து 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன், அடுத்த மாசம் 6000 இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருந்ததுன்னா நீங்க பண்ணணும். இல்லை அடுத்த வருஷம் வச்சுக்கோங்க, சரி சும்மா ஒரு பேச்சு, ஒரு வருஷம், ஏன்னா ஜென்ரலாக இன்க்ரிமெண்ட் அப்போ தான் இங்கிறது எக்ஸ்ட்ரா நம்ம கிட்ட பண்ணணும். அந்த எக்ஸ்ட்ரா பணத்தை செலவுக்கு யூஸ் பண்ணாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ ஆஸ் யூ கோ ஆன் ஸ்டெப் அப் பண்ணிட்டு இருக்கு. அதாவது நம்ம வந்து அடுத்த வருஷம் இந்த வருஷத்தை விட ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணணும். இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுல SSIPயில் பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. எப்படி அந்த அட்வான்டேஜ் இந்த ஸ்டெப் அப்புக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ SIP இருக்கு, ஒரு 5 நாள் 1000 ரூபாய் நீங்க ஒரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்க மேண்டேட் கொடுத்துருக்கீங்க. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு, 5000 வச்சுக்கலாம். 6வது நாள் அதாவது அந்த மாசத்துல 5 தடவை போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு, 5000 பேங்க்ல பணம் எக்ஸ்ட்ராவா 10,000 5000 இருந்தா கூட நம்ம திருப்பி இன்வெஸ்ட் பண்ணவே மாட்டோம். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் SIP போகுது, அது 5000 போகுது, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு, அவ்வளவுதான். 6000க்கு இன்வெஸ்ட் பண்ணவே மாட்டோம், சுச்சுவேஷனே வராது. அப்பனா அர்த்தம் ஸ்டெப் அப் பண்ணு பணம் இருந்தாலும் நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஆட்டிடியூடே நமக்கு வராது.
ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஃபிக்ஸ்ட் 5000 தான் நான் இன்வெஸ்ட் பண்ணணும், 5000 போயிட்டு இருக்கு, அது கரெக்டாக போயிட்டு இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள நினைச்சு அதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனால் எஸ்எஸ்ஐபியில் அப்படி கிடையாது. உங்ககிட்ட 5000 இருக்கு, இல்லை 5 தடவை இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, 5000 இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, 6வது தடவை என்னோட மெசேஜ் வருது என்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. பேங்க் அக்கௌண்ட்ல பாக்குறீங்க 6000 இல்லை 10,000 ஏதோ இருக்கு, 6வது இருக்கு, ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நமக்கு தோணும். அந்த மாசமே நீங்க ஸ்டெப் அப் பண்ணுவீங்க. அட்வான்டேஜ் தான் அது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம இன்வெஸ்ட் பண்றது எஸ்ஐபி கிடையாது. அப்பப்போ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட், இல்லை அடிஷனல் பர்ச்சேஸ் மாதிரி, இல்லை பர்ச்சேஸ் மோர், எந்தெந்த வார்த்தையை வரலாம். ஒவ்வொரு ஆப்லையும் ஒவ்வொரு வார்த்தையை யூஸ் பண்ணிப்போம். இன்வெஸ்ட் பண்ண முடியுமா இல்லையா? அதுதான் பெரிய அட்வான்டேஜ் இன் எஸ்எஸ்சிபி, அப்பார்ட் ஃப்ரம் அதர் அட்வான்டேஜஸ். புரியுதுங்களா? எக்ஸ்ட்ரா ஒரு மெசேஜ் வருது, அந்த மாசம் 6வது தடவையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் ஏதோ ஒரு ஃபண்ட்ல. இதே எஸ்ஐபி தான் நீங்க பண்ண மாட்டீங்க. எஸ்எஸ்ஐபின்னா கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்க. நாம பண்ணுவோம், நீங்கன்றது நீங்க, நாம பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீங்க மியூச்சுவல் ஃபண்டில் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா தயவு செஞ்சு அதுலேருந்து வித்ட்ரா பண்ணணும்னு நினைக்காதீங்க. அது லாங் டேர்முக்கு போதும். நிறைய பேர் பண்ற பெரிய விஷயம் தெரியலாம். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம கிட்ட கோல்டு வாங்குறோம், கோல்டு விற்போமா, சாவர வரைக்கும் கூடிய வரும். இல்லை நிலம் வாங்கினது விற்போம், வேணாம். ஆனா மியூச்சுவல் ஃபண்டை பத்திரிக்கை என்ன தெரியுமா, வாங்கினோமா அதை வந்து அப்படியே ஒரு அக்யூமுலேட் ஆயிடுச்சு, ஒரு 50,000 இல்லை 1 லட்சம் ஆயிடுச்சுன்னா, ஏதாவது ஒன்று பைக் ஒன்று வாங்கணுமா, அப்பா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, மியூச்சுவல் ஃபண்ட் 1 லட்சம் இருக்கு, அதை மார்ஜின் மணியாக கொடுத்துரும், மிச்சத்தை நம்ம இஎம்ஐல கட்டிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் அடிபடுறதே மியூச்சுவல் ஃபண்ட் தான். ஏன்னா அதுக்கு சென்டிமெண்டல் வேல்யூ கிடையாது, அது பியூர் கமர்ஷியல் வேல்யூ. அதை வந்து நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வச்சிருக்கேன், அது எந்த பர்பஸ் எல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் எப்போ வேணா நான் வித்ட்ரா பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அது. அது வேண்டாம். வித்ட்ரா பண்றது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா அது காம்பவுண்டர் அப்பதான் அப்படி வந்துகிட்டே. ஓகேங்களா? அடுத்ததுன்னா என்ஏவி. எனக்கு இன்னைக்கு காத்தால ஒருத்தர் வந்து வாய்ஸ் மெசேஜ் பண்ணேன், சார் நீங்க 5 ஃபண்டு சொல்லியிருக்கீங்க, ஒரு 2 ஃபண்டு வந்து ஒன்று 528 ரூபா, இன்னொன்று வந்து 390 ரூபா ஏதோ வருது சார், அது அவ்வளோ என்ஏவி இருக்கிறது வேணாம் சார், நீங்க கொஞ்சம் கம்மி விலைக்கு சொல்லுங்க சார், 100 அந்த ரேஞ்சில் சொல்லுங்க சார். ஏன்னா நான் 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணா 500 ரூபா என்ஏவி இருக்குது, எனக்கு 2 யூனிட்ஸ் தான் சார் வரும், அதனால என்ன சார் பண்ணணும்? என்ஏவிக்கும் உங்களுடைய லாபத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதாவது 100 ரூபாய் என்ஏவி சீப்பு, 500 ரூபாய் என்ஏவி பயங்கர காஸ்ட்லின்னு கிடையாது. இந்த 100 ரூபாய் என்ஏவி 110 ரூபாய்க்கு போச்சுன்னா 10 ரூபாய் ஏறுதா இல்லையா? ஆனா 10% தானே. அப்போ இந்த 500 ரூபாய் என்ஏவி அதே 10 ரூபா போயாது, 500 ரூபாய் என்ஏவி 550 ரூபா மாறும், அதே 10% மாறும். புரிந்து கொள்ளுங்கள். அதனால என்ஏவியை பார்க்காதீங்க, ஃபண்டை பார்க்குங்க, அதோட பெர்ஃபார்மன்ஸை பாருங்க. அப்படிதான் பார்க்கணும். என்ஏவி இந்த காதில் வாங்கி அந்த காதில் பார்க்காதீங்க. இட் டசன்ட் ஹேவ் எனி வேல்யூ ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்த முக்கியமான விஷயம், இந்த 4 ஃபண்டை அவாய்ட் பண்ணாதீங்க. 1 மல்டி கேப், 2வது ஃப்ளெக்ஸி கேப், 3வது பேங்கிங், 4வது ஃபார்மா. இந்த 4 பெஸ்ட் பேங்கிங், பெஸ்ட் ஃபார்மா, பெஸ்ட் மல்டி கேப், பெஸ்ட் ஃப்ளெக்ஸி கேப்னு நீங்க செலக்ட் பண்ணிட்டு அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க மியூச்சுவல் ஃபண்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வர்றீங்க அப்படின்னால அதை ஒரு 8லேருந்து 10 வருஷம்னு மனசுல வச்சுக்கோ. இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விற்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்காதீங்க. அது உங்களுக்கு லாபத்தை தராது. ஏன்னா இந்த ஷேர் மார்க்கெட் அப்படி இருக்கு, அது வந்துட்டு ஒரு 7 to 8 இயர்ஸ் ஒரு சைக்கிள்ல அது கீழே வரும், மேல போகும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ 8லேருந்து 10 வருஷம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த எக்கானமி சைக்கிள் இருக்கு இல்லையா, அது வந்து பொருளாதாரம் திடீர்னு மேல போகும், கீழே போனா கூட ஒரு 7-8 வருஷத்துல அழகே ரெக்கவர் ஆகும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், 2019-20 கொரோனால வந்து மார்க்கெட் எப்படி டவுன் ஆச்சு, ரெக்கவர் ஆச்சு இல்லையா? 2025ல சரி ரைட். 2016ல டிமானிட்டைசேஷன் மார்க்கெட் கீழே விழுந்தது இல்லையா? கொரோனா வரதுக்கு முன்னாடி மார்க்கெட் ரெக்கவர் ஆச்சா இல்லையா? 2008 லோமன் பிரதர்ஸ் அந்த பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை வந்தது இல்லையா 2008ல? 2006ல டிமானிட்டைசேஷன் வரதுக்கு முன்னாடி மார்க்கெட் ரெக்கவர் ஆச்சா இல்லையா? 6-7 வருஷத்துல. அந்த மாதிரி 6-7 வருஷத்துல அப்படியே ரெக்கவர் ஆகிட்டே இருக்கும். அதனால லாங் டேர்முக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட நஷ்டமே கிடையாது. ஓகேங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஃபர்தர் பாயிண்ட்ஸ் இருக்கு, அதை நான் அடுத்த வீடியோவில் நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.